ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் திருச்சிற்றப்படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காரை ஒரு லாரி அடித்து தூக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு சீனில் காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் திருச்சிற்றம்பலம். வெளியில் எல்லாரையும் இவரை பழம்னு கூப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் திருன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவர் ஒரு ஃபுட் டெலிவரி பாய். ஸோ இவருக்கு வந்து ஆர்டரை டெலிவரி பண்ண போனால் டெலிவரி வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஸ்கூலில் படித்த ஸ்கூல்மேட்டு. அவர் நீ இந்த வேலை தான் பார்க்குறியான்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பார்க்குறாரு. ஸோ ஹீரோக்கு ஒரே மனசு கஷ்டமாக போயிடுது. ஸோ ஹீரோ வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இவங்க ஏரியா பையன்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷையும் அதில் எடுத்து உள்ளே விடுறாங்க. ஸோ அங்கே பெரிய பிரச்சனையாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பசங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு போகிறாங்க. அதில் நம்ம தனுஷும் இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் சார். ஸோ இவர் தான் தனுஷோட அப்பா. அங்கே இருக்க எல்லா பசங்களெல்லாமே விட்டுட்டு நம்ம தனுஷை மட்டும் கன்னத்துலேயே பொலிர்னு ஒரு அறை வைக்கிறாரு. ஸோ அறையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் இவர் தான் ஹீரோவோட தாத்தா. இவர் பேரும் திருச்சிற்றப்பலம். ஸோ இவர் மேலே உள்ள மரியாதையினால இவரோட பேரையே அவங்க அம்மா தனுஷ்க்கு வச்சுட்டாங்க. ஸோ ஹீரோ வந்து வீட்டில் அவங்க தாத்தாட்ட இது மாதிரி உன் பிள்ளை என்னை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏன் இதை அவங்க அப்பா கிட்ட கேட்காம தாத்தாட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ வீட்டில் ஹீரோவோட தாத்தா, ஹீரோட அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டில் சமையல் வேலையெல்லாம் ஹீரோவோட தாத்தா தான் பண்ணுறாரு. மீதி கூட்டி பெருக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலைலாம் ஹீரோ 3 நாளைக்கு, ஹீரோட அப்பா 3 நாளைக்குன்னு சொல்லி வேலையை பிரித்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் போகிறப்ப காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி ஹீரோவோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டவர். ஸோ அவருக்கு சண்டைனாலே பயம். சண்டைக்கெல்லாம் அவர் போகவே மாட்டார். ஏதாவது பிரச்சனைனாலே விலகி போயிடுவார். இதுதான் நம்ம ஹீரோட கேரக்டர். இப்படியே சீனை கட் பண்ணால் தனுஷ் ஒரு காலனி வீட்டில் தான் இருப்பார். ஸோ அந்த வீட்டுக்கு கீழ் வீட்டை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணை எழுப்பி விடுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனனோட தம்பி, இவங்க நித்யா மேனனோட அம்மா. ஸோ இவங்க வந்து தனுஷ் வீட்டுக்கு கீழ் வீட்டில் இருக்கவங்க. ஸோ இவங்களும் தனுஷும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நித்யா மேனன் அரை தூக்கத்திலே ஏந்திரிச்சு உக்காந்துருக்காங்க. ஸோ இவங்க தான் நித்யா மேனனோட அப்பா. ஸோ தூக்கத்திலே கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்காக கம்பெனி ஆஃபீஸ் பஸ் வரத்துக்காக, டெய்லியும் பஸ் ஏறதுக்காக வெளியில் இவங்களோட கேப் வரத்துக்காக வெளில நிற்கிறப்ப தனுஷ் எப்போதும் டெய்லியும் காலைல வந்து இந்த டயத்துக்கு மீட் பண்ணுவார். அப்படி தனுஷ் வந்தோடனே ஏன்டா நேற்று நைட்டு நான் 3 தடவை ஃபோன் அடித்து நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தனுஷ் நேற்று பெரிய பிரச்சனையாயிருச்சு, எங்கள் அப்பாவோட ஸ்டேஷனுக்கே நீ அழைச்சிட்டு போயிட்டாங்க, அவர் எனக்கு கன்னத்திலே பொலிர்னு விட்டுட்டாருன்னு நேற்று நடந்தது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு கனடாலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, சேலரியுமே நல்ல சேலரி தராங்க, 2 இயர்ஸ் அங்கே வேலை பார்க்கணுமா, அதான் அங்கே போகலாமா வேணாமான்னு வந்துட்டு ஒப்பீனியன் கேட்குறதுக்காக அடிச்சேன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு அது உன் சாய்ஸு, நீ போகணுன்னு விருப்பப்பட்டியன்னா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நித்யா மேனனுக்கும் அவங்களோட கேப் வந்துடுச்சு. அவங்களும் ஏறி போயிட்டாங்க. ஸோ தனுஷும் அவரோட ஒர்க்கு பார்க்க அவரும் கிளம்புறாரு. ஸோ இப்படியே தனுஷ் போயிட்டுருக்கப்ப அவரோட வண்டியில் பெட்ரோல் தீர்ந்தது. ஸோ பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க்கு போகிறாரு. அப்போ காரில் பெட்ரோல் போட அங்கே வந்த ஒரு பொண்ணு நம்ம தனுஷை பார்த்து ஹாய்னு சொல்லுது. யாரா இந்த பொண்ணுன்னு பார்த்தா நம்ம தனுஷோட ஸ்கூல்மேட்டு. தனுஷ்க்கு இந்த பொண்ணு மேலே ஸ்கூல் டயத்துலேயே ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டார் இந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ இந்த பொண்ணு தனுஷை கூப்பிட்டு பேசவுமே என்னையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்குறாரு. எப்படி உங்களை மறக்கும், நீங்களாம் ஸ்கூல் டாப்பர் ஆச்சே, நீ படித்த படிப்புக்கு நேரம் எங்கேயோ போயிருப்பேன்னு நினச்சேன், என்ன இப்படி இருக்குன்னு கேட்குறப்ப ஆமாம் நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்டேருந்து நம்பரை இவர் வாங்கிக்கிறாரு. அந்த பொண்ணு தனுஷோட நம்பரை வாங்கிக்குது. ஸோ தனுஷ் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்டான நித்யா மேன்ட்ட இந்த மாதிரி என்னோட க்ரஷ் என்னோட நம்பர் வாங்கிக்கிட்டாங்களேன்னு ஒரே ஜாலியாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நித்யா மேனுக்கு ஒரே டவுட்டு, எப்படி நான் ஓ மூஞ்ச பார்த்து நம்பர் வாங்கினான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்தில் டக்குன்னு அந்த க்ரஷ் வந்து நம்ம தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணணும், இந்த டயத்தில் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்க நித்யா மேன் செம்மையாக சிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் உன் நம்பரை வாங்கியிருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க சொன்ன ஆர்டர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் டெலிவரியும் பண்ணுறாரு. ஸோ பில்லு எவ்வளோன்னு கேட்டு இவங்க காசையும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக டிப்ஸும் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்பவே மனசு நொந்து போயிடுது. ஸோ அவர் எதுவுமே சொல்லாமல் டிப்ஸை வாங்கிக்காமல் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நித்யா மேன்ட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த பொண்ணு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னோடனே நான் சொன்னேன்னு அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்ணிக்கிறாடா அப்படின்னு நித்யா மேன் சொல்கிறாங்க. சரி விடு, டிப்ஸையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாதி தூரம் வந்தோன்னு தான் ஞாபகம் வந்துச்சு, அதையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க காமெடியாக பேசிட்டு வந்துடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி தனுஷோட
வீட்டை காமிச்சா வீட்டில் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க தாத்தா ஒரு சின்ன குழந்தைய கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தாத்தா அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, தனுஷோட அப்பாட்ட, எப்படா இந்த குழந்தைய கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறப்ப, கேஸ் வந்துருச்சு, இன்னும் 2 டேஸில் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலைல விடிஞ்சோடனே தனுஷோட அப்பா வந்து அவரோட சம்பளத்துலேருந்து 7,000 கொடுத்து இதை என் புள்ள அக்கௌண்ட்டில் போட்டுருன்னு சொல்லி அவங்க அப்பா தாத்தாட்ட கொடுத்துட்டு போகிறாரு பிரகாஷ்ராஜ். ஸோ தனுஷ் அடுத்த நாள் வந்து ஒரு டெலிவரிக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஆர்டர் மாற்றி பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நபரும் நான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வீட்டில் சந்தேகத்துக்குரிய ஏதோ ஒன்று பார்க்குறாரு ஹீரோ. ஸோ கேமராவை திருப்பி நமக்கு காட்டினா ஒரு குட்டி குழந்தைய கடத்தி வாய் கை கால்லாம் கட்டி வச்சு அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போகிறத ஹீரோ பார்த்துடுறாரு. ஸோ ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அவங்களோட அப்பா இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இப்போது அவங்க அப்பா ஜீப்புக்கு பின்னாடியே ஹீரோவும் வந்து அட்ரஸை காமிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த பிரகாஷ்ராஜ் வந்து அந்த வில்லனை பிடிச்சிட்டு அந்த குழந்தையுமே காப்பாற்றிடுறாரு. ஸோ அங்கே ஒரு சின்ன தகராறில் கன் ஃபைட்லாம் கேட்காம ஹீரோ தான் ரொம்ப பயந்து சுவாமாச்சே. ஸோ அங்கேருந்து கன் சவுண்ட் கேட்டோன்னே தெரிச்சு ஓடிடுறாரு. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றினதுக்காக நியூஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ அந்த நியூஸை வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு, தாத்தா இந்த ஆள்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, நான் தான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி போய் அட்ரஸ் கொண்டு சொல்லி நான் அவங்கள அழைச்சிட்டு போனேன்னு சொல்லி அவங்க அப்பாவை ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சது நானும் அவார்டும் பாராட்டும் இவருக்கான்னு சொல்லி. ஸோ அப்போ நடந்த ஒரு சின்ன தகராறில் பிரகாஷ்ராஜ் வந்து தனுஷை அடிச்சிடுறாரு. ஹீரோ உடனே குறைச்சிக்கிட்டு வெளில போயிடுறாரு. ஸோ கீழ் வீட்டில் இருக்க நித்யா மேனன் அவங்க தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மேலே ஒரு சத்தம் அப்படின்னு கேட்குறப்ப, எப்போதும் நடக்கிறது தாம்மா, என் பையன் என் பேரனை அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ நித்யா மேனன் அங்கேருந்து வந்து பிரகாஷ்ராஜ்ட்ட, அங்கிள் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கான் அவனை அடிக்காதீங்க, நீங்கள் ரொம்பவே தப்பு பண்ணுறீங்க அங்கிள்னு பிரகாஷ்ராஜுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து மாடியில் சோகமாக படுத்திருக்காரு. ஸோ அப்போ யார்கிட்டேருந்து மெசேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஸ்கூல் க்ரஷ்கிட்டேருந்து மெசேஜ் வருது, சாரி இது மாதிரி உனக்கு வந்து டிப்ஸ் கொடுத்ததுக்கு, நம்ம மீட் பண்ணலாமா நாளைக்கு ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோன்னா ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிருது. ஸோ இங்கே அடுத்த நாள் விடிஞ்சோன்னா இது நித்யா மேனன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கேப் வரப்போது இன்னும் அவன் வந்து நம்மள்ட்ட பேசலையேன்னு சொல்லிட்டு ஃபோனை அடித்து பார்க்குறாங்க, ஃபோனே எடுக்கல. சரி நேராக தனுஷோட வீட்டுக்கே போய் அந்த தாத்தா கிட்ட, எங்கே உங்கள் பேரன் இன்னும் வந்து என்னை பார்க்கவே இல்லை, ஆளையே காணுங்கிறப்ப, காலிலேருந்து ட்ரெஸ்ஸாக மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பொண்ணோட டேட் போகிறேன்னு சொன்னானோன்னே இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம தனுஷை காட்டுறாங்க. தனுஷ் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அந்த கஃபேல வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ஸ்கூல் க்ரஷ்ஷுமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்தோடனே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுது. ஸோ ஹீரோ வந்து இதை வந்து அந்த பொண்ணு நம்மள்கிட்ட ஃப்ளட் பண்ணுதாட்டுக்குன்னு சொல்லி இதை ஒரு லவ்வாகவே அவர் நினச்சிக்கிறாரு. இங்கே நித்யா மேனனும் அந்த தாத்தாவுமே உட்காந்து இந்த லவ் செட் ஆகும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நல்லபடியாக அவங்க டேட்டிங் முடிச்சு வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. இங்கே நித்யா மேனன் இன்னைக்கு வேலைக்கே போலையாட்டுக்கு. ஸோ வீட்லேயே அந்த தாத்தாவோட பேசிகிட்டு இருந்துட்டு தனுஷ் வரப்போகிற நேரமாக பார்த்து, அவன் ஃபோன் அடித்தாலும் நான் எடுக்க மாட்டேன், அவன் மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், என்கிட்டே சொல்லாமலே டேட் போயிருக்கானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இங்கே தனுஷ் டேட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாரு. அப்படியே நித்யா மேனன் வந்து இங்கே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. தனுஷ்கிட்டேருந்து மெசேஜாக வருது. ஸோ அதை கண்டுக்காமல் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆன்லைனு காட்டிருமேன்னு சொல்லிட்டு. ஸோ நித்யா மேனனோட தம்பி என்ன இவ்வளோ மெசேஜ் வருது, எடுத்து பார்க்காம இருக்க ஏதாவது அர்ஜென்ட்டாக இது இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் மெசேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வந்து அழைச்சிட்டு போடின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. உடனே நித்யா மேனனும் ஹீரோவை பிக்கப் பண்ண ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நித்யா மேனன் பிக்கப் பண்ண வந்துடுறாங்க. தனுஷை பார்த்தோன்னே என்னடா ஹோட்டல் சர்வர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. என்னடா அவன் லவ் செட் ஆகிடுச்சான்னு கேட்டுகிட்டே வராங்க. ஓரளவு செட் ஆகிருக்கு பாப்பா, அவளோட சிக்னல் பார்த்தா ஓகே மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கண்பாசை பேசுதே சாங் வருது. நம்ம ஹீரோ வந்து நித்யா மேனன்ட்ட அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூடன்னு கேட்குறப்ப, பொண்ணுங்களுக்கு வந்து கவிதை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ கவிதையை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு அடுத்த நாளும் மறுபடியும் டேட் போகிறப்ப கவிதை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவர் சொல்கிற கவிதை ரொம்பவே காமெடியாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு சிரிச்சிருது, என்ன நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா, நான் சும்மா உன்ட்ட ஃப்ளர்ட் தான் பண்ணுறேன், ஃப்ளர்ட் வேறு லவ் வேறுன்னு சொல்லி அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியது, நான் உன்னெல்லாம் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ இங்கே லவ் ஃபெயிலியரில் சோகமாக வந்து உட்காந்துருக்காரு. நித்யா மேனன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நித்யா மேனன் ஆறுதல் சொல்லிட்டு போனோன்னே ஹீரோ இங்கே இளையராஜாவோட சோக பாட்டாக கேட்டுட்டு உட்காந்துருக்காரு.
இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் பியர் அடிச்சுக்கிட்டே அவங்க தாத்தாவும் அட்வைஸ் பண்ணுறாரு, ஒரு பொண்ணு இல்லைன்னா என்னடா அடுத்த பொண்ணு சூப்பராக கிடைப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் ஹீரோ எப்போதும் போல் வேலைக்கு போகிறாரு. நித்யா மேன் கூட படத்துக்கெல்லாம் போகிறாங்க. தேட்டரில் பார்த்தா அந்த ஸ்கூல் க்ரஷ் இருக்காங்களே, தனுஷோட ஸ்கூல் க்ரஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஸோ அந்த பசங்க வந்து தனுஷ் ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க, என்ன சர்வர் பாய் இங்கே தேட்டர்லாம் சர்வ் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நித்யா மேனனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. தனுஷுக்கு சப்போர்ட்டாக போய் அந்த பசங்களை செம்மையாக திட்டிடுறாங்க. அதுக்கு அந்த பசங்களும் நித்யா மேனன் ரொம்பவே அசிங்கமாக திட்டிடுறாங்க. தனுஷ் எதுவுமே சொல்லாமல் நித்யா மேனனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. பாதி படத்துலேயே நித்யா மேனன் வந்ததுலேருந்தே அமைதியாக இருந்தாங்க. ஸோ தனுஷ் வந்து கேட்குறாரு, என்ன வண்டியில் ஏறினதுலேருந்தே அமைதியாக இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப, உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் போய் நின்னேன்னா அந்த பசங்க என்னை அப்படி திட்டினாங்க, நீ எதுவுமே சொல்லாமல் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நித்யா மேனன். அதுக்கு தனுஷ் சொல்கிறாரு, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு வந்து பிரச்சனைனாலே பயம், ஒதுங்கி போவேன்னு சொல்லிட்டுனோடனே, சரி பிரச்சனைனாலே பயம்னு எத்தனை நாள் தான் இப்படி ஒதுங்கி இருப்பேன்னு நித்யா மேனன் திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வேணாம், என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களே எனக்கு போதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. ஸோ 2 பேருமே பிரிஞ்சு வந்துடுறாங்க. இங்கே ஹீரோ வீட்டை காட்டுறாங்க. பிரகாஷ் ராஜோட மாமியார் மாமனார் வீட்டிலேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இன்விடேஷன் எதுக்கு இப்போ வந்திருக்கு, நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில் பிரகாஷ் ராஜோட சட்டையை யாரோ அயன் பண்ணுறப்ப அந்த அயன் பாக்ஸோட அச்சுப்பட்டு ஓட்டையாயிருக்கும். ஸோ அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாரு, யாருப்பா இதை அயன் பண்ணதுன்னு கேட்குறப்ப, நான் தாப்பா பண்ணேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, நாளைக்கு எனக்கு அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த குழந்தைய காப்பாற்றினதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் இதை நாளைக்கு போய் பார்த்துருந்தா என்ன ஆகுறது, ஒரு நைட்டே நான் பார்த்துட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு அவங்க அப்பாவை. நீ ஏன்ப்பா அந்த வேலைலாம் பார்க்குற, ஒழுங்காக ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க வேலையை மட்டும் பாருன்னு திட்டிகிட்டு இருக்கப்ப தனுஷ் சொல்கிறாரு, அவர் ஒன்றும் ஓட்டையாக்கலை, நான் தான் உன் ட்ரெஸ்ஸை ஓட்டையாக்குனேன்னொன்னே அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்குது. உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் தான் வேணும்னு தனுஷ் சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க, தனுஷோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிரகாஷ்ராஜ், தனுஷோட அம்மா தங்கச்சி 4 பேருமே காரில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ பிரகாஷ்ராஜுக்கு ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து மெசேஜ் பார்த்துக்கிட்டே ஃபோன் ஓட்டுவார். தனுஷ் கூட பிடுங்கி வைப்பார். கார் ஓட்டுறப்ப ஃபோன் நோண்டாதப்பான்னு சொல்லிட்டு. இவர் அதையும் கேட்காம ஃபோன் பார்த்துக்கிட்டே கீழே குமிஞ்சிக்கிட்டே ஓட்டுறப்ப எதிரில் வந்த லாரி வந்து இந்த காரை மோதியது. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்த அந்த ஆக்சிடெண்ட். இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சி 2 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ மாடிக்கு ஹீரோ சண்டை போட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ சமாதானப்படுத்த அவங்க தாத்தாவும் மாடிக்கு வராரு. ஸோ அப்போ தனுஷ் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் செத்தப்பே நானும் செத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலைல ஏந்திரிச்சு வீட்டுக்கு வராரு. மாடியிலேயே தூங்கியிருப்பாராட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் நைட்டு தட்டி விட்ட தட்டு சாதம்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. இங்கே பிரகாஷ்ராஜோட அப்பா கிழிஞ்சு போன சட்டையை வந்து தச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப நித்யா மேனன் ஃபோன் அடிக்கிறாங்க, உனக்கு எனக்கு தான் நேற்று சண்டை ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னொன்னே, நீ முதல்ல எதுவுமே சொல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்குறாங்க. ஸோ தனுஷ்க்கு ரொம்பவே பயமாயிடுது, தாத்தாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு போய் நித்யா மேனன் அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு தாத்தா நல்லா இருக்காரான்னு கேட்குறப்ப அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ தாத்தாவும் அங்கே தான் இருக்காரு. ஸோ தாத்தா சேஃப்னா அப்புறம் யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தா பிரகாஷ்ராஜுக்கு தான் பிரச்சனை. ஸோ இங்கே தனுஷ்கிட்ட டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு வந்து லேசான ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இதனால் வந்து லெஃப்ட் சைடு காலும் கையும் பேரலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தனுஷ்க்கு நித்யா மேனன் ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவரோட நிலைமை இப்போ வீல் சேரில் தான், அவரோட போலீஸ் வேலையுமே போயிடுது. ஸோ இங்கே அவங்க அப்பா வந்து பெட்டில் படுக்க வச்சு எல்லாம் பார்த்துக்கிறது அவங்க தாத்தா தான். ஒரு தடவை வந்து ஹீரோ வந்து ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காரு, என்னை அடிச்சுட்டு கம்பீரமாக நடந்துகிட்டு இருந்தவர் இப்போ இப்படி ஆகிட்டாரேன்னு சொல்லி. ஸோ தாத்தாவும் ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் காலைல தண்ணி கேன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரப்போ இவங்க அப்பா வந்து பாத்ரூம் போகணும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ போய் அவங்க தாத்தாவை எழுப்பி விடுறாரு. தாத்தா தூங்கிட்டு ஏந்திரிக்கவே மாட்டுறாரு. ஸோ இவரே பெட்லேருந்து ஏந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் சார் கீழே விழுந்துடுறாரு. ஸோ இதை பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோ ஓடி போய் அவங்க அப்பாவை தூக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் தூக்குனதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜுமே சாரி கேட்குறாரு, அந்த ஆக்சிடெண்ட்டில் நானும் செத்துருவேன்னு தான் நினச்சேன், ஏன் இப்போ ஸ்ட்ரோக்கு வந்தப்போ கூட அப்பாடா சாவ போகிறேன்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் இப்போ உயிரோடு வந்து நிற்கிறேன், எனக்கு மட்டும் கவலை இருக்காதா இல்லையான்னு சொல்லி சாரி கேட்குறாரு. ஸோ தனுஷ்க்கும் அழுகையாக வந்துடுது. ஸோ அவங்க அப்பாட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டுலாம் வேலைக்கு கிளம்புறாரு. ஸோ இங்கே வந்து பிரகாஷ்ராஜோட அப்பாவுமே நல்லா அவரை பார்த்துக்கிறாரு. ஸோ ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ கிட்ட ஹீரோட தாத்தா வீட்டு செலவு கணக்கெலாம் காட்டுறாரு. ஸோ முன்னாடி உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தான், ஸோ இப்போ அந்த சம்பளமும் கட்டு, நீ 2 வேலையாக பார்த்தா தான் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும்னு சொல்லி எல்லா பில்லையும்
வீட்லேயும் காட்டுறாரு. ஸோ ஹீரோக்கு ஒரே டவுட்டு, 3 ஆம்பளைங்க இருக்க வீட்டில் எப்படியா இவ்வளோ செலவு வருதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அந்த செலவு தான் ஆகும், நீ இன்னொரு வேலையை பார்த்தா மட்டும்தான் உண்டுங்கிறாங்க. ஸோ இங்கே நித்யா மேனன்ட்ட அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கு நித்யா மேனன் 4 டிகிரி 3 டிகிரி படித்தவனுக்கே வேலை கிடைக்கல, நீங்கள் ஒரு டிகிரி கூட படிக்காமல் வச்சுருக்க, உனக்கு இன்னொரு வேலை எப்படிடா கிடைக்கும், சரி நீ ஒன்று பண்ணு, கரஸில் அப்ளிகேஷன் போட்டு ஒரு டிகிரியை பாஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் நித்யா மேனும் தனுஷுமே காலேஜில் போய் அட்மிஷன் சீட்டு வாங்கி அப்ளை பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ ஹீரோக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நித்யா மேன் படிக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஹீரோ ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ பிரகாஷ்ராஜ் பண்ண தப்புனால தான் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ 10 வருஷமாக பிரகாஷ்ராஜ் கூட பேசாமே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பார். ஸோ அவங்க அப்பா பழி வாங்கணும்னு நினச்சி இவர் அவரோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாரு. இங்கே பிரகாஷ்ராஜும் அவங்களோட அப்பாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ பிரகாஷ்ராஜ் கேட்குறாரு, அவனை ஏன் இப்போ படிக்கலாம் வச்சுட்ருக்கீங்க, நம்ம தான் அவன் அக்கௌண்ட்டில் நான் மாதம் 7,000 போட்டிருக்கேன்னா அந்த பணத்தை எடுத்து கொடுத்தா அவன் பிஸ்னஸ் பண்ணிப்பானு சொல்கிறாரு. அதுக்கு என் தாத்தா அது எனக்கும் தெரியும், இருந்தாலும் அவனுக்குன்னு கையில் ஒரு டிகிரி வேணும், அதுக்காக தான் நான் சம்பளம் பார்த்தினேன்னு அவன்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பிரகாஷ்ராஜ் அவரோட அப்பா பையன் 2 பேருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் வேலையை விட்டு போனதுனால அங்கே பிரகாஷ்ராஜோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் அவருக்கு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டனால ஸோ ஹீரோவோட அவங்க அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து வச்சு விளக்கெல்லாம் கொளுத்தி மாலையெல்லாம் போட்டு கும்பிட்றாங்க. இதுக்கிடையில் பிரகாஷ்ராஜுக்கு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுறதுனால அவரோட கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு இடையில் அந்த தாத்தா உங்கள் மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து இன்விடேஷன் வந்திருக்குல, இப்படியே எத்தனை வருஷம் தான் அவங்க கூட பேசிக்காமல் இருக்கிறது, என் மருமக இறந்துட்டா அவங்களோட உறவுமா அப்படியே நின்றும், நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க அந்த கிராமத்தில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்ம தனுஷ் நித்யா மேனனுமே துணைக்கு கம்பெனிக்காக வான்னு சொல்லி நித்யா மேனனோட போவாங்க. 4 பேரும் சேர்ந்து ட்ரெயினில் போகிறாங்க. ஸோ தனுஷோட தாத்தா சொல்கிறாரு, நம்ம போகிற வில்லேஜ்லையாவது ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணுறோம், அவங்க அம்மா போனதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமியே இல்லைன்னு சொல்லி தனுஷை உசுப்பேற்றி விட்றாரு. ஸோ அடுத்த நாள் காலைல அவங்க ஊருக்கும் போய் இறங்கிடுறாங்க. ஸோ தனுஷோட தாத்தா பாட்டி 2 பேருமே அப்படி வரவேற்கிறாங்க. ஸோ பிரகாஷ்ராஜுமே அழுகுறாரு, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் மேலே என்ன மாப்பிள்ள தப்பு, இது இயற்கையாக நடந்தது, நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்குன்னு நம்ம உறவை மறந்துட்டிங்களே, 10 வருஷமாக வரவே இல்லையேன்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவோட சொந்த தம்பியா என்னன்னு தெரில, ஆனால் தம்பியோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே வந்திருப்பாங்க. நிச்சயதார்த்தம் அடுத்த நாளே மேரேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 10 நாள் இருந்து தங்கிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகலாங்கிற ஐடியாவில் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே தனுஷோட பாட்டி நித்யா மேனன்கிட்டையும் தனுஷ்கிட்டையும் அவங்க பொண்ணோட ஃபோட்டோ, அதாவது தனுஷோட அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பிரகாஷ்ராஜும் அவரோட ஒய்ஃபோட அப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் அடுத்த நாள் பிரகாஷ்ராஜ் குளிக்கிறப்ப அவரோட கை கால்லாம் ஓரளவு நல்லாவே ஆக்டிவ் ஆகுது. ஸோ அவரால் பிடிச்சிக்கிட்டு நடக்கிற அளவுக்கு ஏந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு குழந்தை கடத்தல் கேஸில் பிரகாஷ்ராஜ் ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சார் இல்லையா, அவர் பிரகாஷ்ராஜ் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு, அவரை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே நித்யா மேனனோட அம்மா கேட்குறாங்க, யாருப்பா நீ புதுசாக இருக்கேன்னு கேட்குறப்ப எதுவும் சொல்லாமல் அவர் போயிடுறாரு. ஸோ அடுத்த நாள் இங்கே ஃபங்க்ஷன் நல்லா தடபுடலாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் விழாவில் ஒரு டான்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே டான்ஸ் வைக்கிறது ரொம்பவே நேச்சுரலாக ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த டான்ஸில் 2வது ரோலை 4வது ஆடுற பொண்ணு கொஞ்சம் சொதப்பி ஆடுது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானி சங்கர். ஸோ இந்த பொண்ணு சொதப்பி ஆடுறது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தனுஷ் அதை நோட் பண்ணுறாரு. ஸோ இந்த பொண்ணு மேலே லைட்டாக க்ரஷ் வந்துடுது. ஸோ நித்யா மேனன்ட்ட இந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு ஐடியா கொடுன்னு மறுபடியும் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நித்யா மேனன் சொல்கிறாங்க, இப்படியே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு முதல்ல அவள்கிட்ட போய் பேசுகிறான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோவும் போய் பவானி சங்கர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஆடின டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுது. ஸோ இவர் கோவமாக நித்யா மேனன்ட்ட நீ சொன்னேன்னு தானே நான் போய் பேசினேன், உங்கள் டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுதுன்னு சொன்னேன்னு, ஏன்டா அவள் நல்லா ஆடலன்னு அவளுக்கே தெரியும், நீ போய் அந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னா அப்புறம் அழுதுட்டு தான் போவா அப்படின்னோடனே, ஒன்ட்ட போய் நான் ஐடியா கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தாய் கலவி சாங் வரும். ஸோ அன்னைக்கு நைட்டே போய் பவானி சங்கர் தூங்குற ரூமில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஜன்னலை தட்டி போய் சாரி சொல்வார். இது மாதிரி உண்மையிலே நீங்கள் ஆடினது க்யூட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறா. பவானி சங்கரை ஃப்ளட் பண்ணுற மாதிரியே தனுஷ்கிட்ட பேசுகிறாங்க, உங்கள் பேர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. தனுஷை காணுமேன்னு சொல்லிட்டு நித்யா மேனன் தேடிட்டு வந்தால் தனுஷ் இங்கே ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஏன்டா அப்படி சோகமாக உட்காந்துருக்கான்னு கேட்டால், அந்த பொண்ணு கூட நான் எப்படி டச்சில் இருக்குது, அந்த பொண்ணை நான் நம்பர் கூட வாங்கலையே, பேசவே இல்லையேன்னோட சரி
நித்யா மேனன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து தனுஷ்கிட்ட பேச விட்டுட்டு போவாங்க. அவங்க வந்து நம்ம எப்படிங்க டச்சில் இருக்குது, உங்கள் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஏங்க டச்சில் இருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ தனுஷ்க்கு புரிஞ்சு போயிடுது இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணல, சும்மா தான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு சரின்னு மன வருத்தத்தோடய போய் அவங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிவிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட ஒரு ஃபோனும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீடியோ கால் இனிமேல் டெய்லியும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து தனுஷ் ட்ரெயினில் அவங்க தாத்தா கிட்ட சண்டை போடுறாரு. நான் பாட்டுக்கு சும்மா தானே இந்த எதுக்கு என்னை உசுப்பேற்றிட்டு இந்த வேலைலாம் பார்க்குற பாரு அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னொன்னே அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு உங்களுக்குலாம் கண்ணுக்கு எதிரில் இருக்கிறது தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது உன் கூடயே சுற்றுற உன் ஃப்ரெண்டை தான் சொன்னோன்னே ஹீரோ வந்து நித்யா மேனை பார்க்குறாரு. அவளையெல்லாம் நான் அந்த எண்ணத்தில் பார்க்கவே இல்லைன்னு சொன்னோன்னே கல்யாணங்கிறது என்ன ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது, உன்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும், அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியும், ஸோ நீங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்க தாத்தா ஒரு பிட்டை போட்டுறாரு. ஸோ தனுஷ் இப்போ நித்யா மேனை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. ஸோ நித்யா மேனை ரொம்பவே பிடிச்சிருது தனுஷ்க்கு. ஸோ தனுஷும் நித்யா மேனனும் சேர்ந்து வீடியோ காலில் அவங்க தாத்தாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ தனுஷ் எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அவருக்கு கத்திரிக்காய் தொக்கு வைப்பாங்க. அதை நித்யா மேனன் எடுத்துகிட்டு உனக்கு கத்திரிக்காய் தொக்கெலாம் பிடிக்காது, உருளைக்கிழங்கு வைங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க தாத்தா ஒரு பார்வை பார்ப்பாரு, இதை விட வேணா யாரும் இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ தனுஷ் சீக்கிரம் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நாள் நித்யா மேனை மாடிக்கு வர சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதிட்டே வேணா ப்ரொப்போஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு எக்ஸாம் எழுத போயிட்டு சாயங்காலம் வந்தோடனே நித்யா மேனை மீட் பண்ணுறாரு. நித்யா மேனன்ட்டு தனுஷ் டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. நம்ம 2 பேரும் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கலாமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டுடுறாரு. ஸோ நித்யா மேனன் இது கேட்டோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நீ இப்படி பேசுகிற, சரி இப்போ பேசுனதை எப்படியே மறந்துடு, காலைல எப்போதும் போல் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ தனுஷ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. திரும்ப நித்யா மேனனோட ஃபேஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில. அவங்கள போய் 2 நாளாக பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் தான் இவர் வெளிலே கிளம்புறாரு. ஸோ அவங்க தாத்தாவெல்லாம் திட்டுறாரு, நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது நல்லா இருந்திருக்கும், நீ இப்படி இதையும் கெடுத்து விட்டியேன்னு சொல்லிட்டு. ஸோ நித்யா மேனுக்கு இங்கே ஒரே ஃபீலிங்காக அவன் டெய்லி நம்மளை காலைல பார்க்க வருவான், அப்போ பார்க்கவும் வரதில்லை, ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே மாட்டானேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீட்லேயும் தனுஷ் இல்லைன்னு சொல்லி அவங்க தாத்தா அனுப்பிடுறாரு. இதுக்கிடையில் அவங்க அப்பாவோட வெளியில் சாப்பிட போகிறாரு தனுஷ். இது மாதிரி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம நித்யா மேனை காட்டுறாங்க. இவங்களுக்கு கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர், கனடா போகிறதுக்கான ஆஃபர் வந்துச்சு இல்லையா, ஸ்டார்டிங்கில் அது வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ செகண்ட் டைமும் அப்ரோச் பண்ணுறாங்க கம்பெனி. இந்த தடவை நீங்கள் நோ சொன்னீங்கன்னா திரும்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காதுன்னு சரி தனுஷும் நம்ம கூட பேசுகிறது இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு, என்னப்பா நான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ இவ்வளோ கேஷுவலாக கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப உங்களுக்கு இப்போ தான் அந்த ஃபீலிங் வந்திருக்கு, நீங்கள் சின்ன பிள்ளையில் பழகும் போதே எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு, உங்கள் அம்மா கூட இந்த பொண்ணு பிறந்தப்ப எனக்கு மருமக பிறந்துட்டான்னு சொல்லி தான் போய் பார்த்தாங்க. ஸோ எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், சரி நீ சீக்கிரம் அந்த பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கான வழியை பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கப்பயே அந்த வில்லன் அங்கே வந்துடுறான் கத்தி எடுத்துகிட்டு. ஸோ தனுஷ்க்கு சண்டைனாலே பயம் இல்லையா, எப்படியாவது அவங்க அப்பாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக துணிஞ்சு சண்டை போகிறாரு. இந்த சண்டையெல்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ எப்படியோ அந்த வில்லனை வந்து மட்டையாக்கிறாரு. ஸோ ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க தனுஷையும் தனுஷோட அப்பாவையும். தனுஷ் வந்து சிவியராக அடி வாங்கியிருக்கனால அவர் கொஞ்சம் ஐசியூவில் இருப்பார். ஸோ நித்யா மேனன் அங்கே வந்து பார்த்துட்டு தனுஷை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. ஸோ 2 வாரமாக தனுஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். ஸோ நித்யா மேனன் வந்து கனடா போகிற விஷயத்தை யாருமே தனுஷ்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ இங்கே தனுஷும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. அங்கே ஒரு பக்கம் நித்யா மேனன் வீட்டில் கனடா போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் சொல்கிறாங்க தனுஷ் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான், நீ போய் பார்க்கலையான்னு கேட்குறப்ப ஸோ அப்போ தான் போய் இந்த தாத்தாவை மீட் பண்ணுறாங்க. எங்கே அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டானேன்னு கேட்குறப்ப அவன் வந்தோடனே இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாமா அப்படின்னோட நான் கனடா போகிற விஷயத்தை அவன்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்குறப்ப அவன் இப்படி இருக்கப்போ நான் எப்படி சொல்கிறது, நீயே ஃபோன் பண்ணி சொல்ல அப்படின்னோடனே இவங்களே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்டா டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஏன்டா இன்றைக்கி வேலைக்கு போகிற, சரி அதை விட இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, நாளைக்கு கனடா போகிறேன், 2 வருஷம் கழிச்சு தான் திரும்ப வருவேன்னு தனுஷ்க்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி போயிட்டு வா ஓன் டிசிஷன் சொல்லி வச்சிடுறாரு. ஸோ இங்கே நித்யா மேனனுக்கே கண்ணு கலங்கிடுது. சரினா அவங்க வந்து நான் வந்து உன்னை ஏர்போர்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ நித்யா மேனனும் இங்கே கிளம்பிட்டு வீட்டில் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்போ பிரகாஷ்ராஜ் வந்து இவன்கிட்ட திருக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப இன்னும் பேசல அங்கிள், ஏர்போர்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னு
அப்படின்னோடனே, அப்போ நீ ஊருக்கு போக மாட்டா அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு. இல்லை அங்கிள், நான் கண்டிப்பாக கனடா போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இங்கே தனுஷ் ஏர்போர்ட்டுக்கு அவசரமாக கிளம்பி வந்துட்டு இருக்கப்போ இடையில டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிருவாங்க. அங்கே நித்யா மேனன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு ஏர்போர்ட்லேயும் போய் ஃப்ளைட்டில் ஏறிடுவாங்க. தனுஷ் ஃபோன் அடித்து நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாரு. முடியாதுடா, நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன்டான்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃப்ளைட்டும் கிளம்பிடுது. ஃப்ளைட்டு ஏற நித்யா மேனன் பயங்கரமாக அழுகுறாங்க. தனுஷும் சோகத்தோட தூங்கி காலைல ஏந்திரிச்சு, நம்மளே ஒரு கெட்டது நடந்தாலே தூங்கி எழுந்திரிச்சோன்னா அது ஒரு கனவாக இருக்கக்கூடாதுன்னு நினப்போம் இல்லையா? அதே மாதிரி இவர் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நேராக நித்யா மேனன் வீட்டுக்கு போகிறாரு. எங்கே நித்யா மேனன் கேட்குறப்ப, அவள் கனடா நேத்தியே போயிட்டாப்பா, உனக்கு தான் தெரியுமே, அவள் இல்லாமல் வீடே வெறிச்சோன்னு இருக்குன்னு நித்யா மேனனோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ தனுஷ் சோகத்தோடு வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த நேரத்தில் நித்யா மேனனோட தம்பி வேகமாக தனுஷ்கிட்ட வந்து நிறையா பொருளை கொட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்யா மேனன் சின்ன வயசுலேருந்தே தனுஷை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை அவங்கள்ட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறப்பெல்லாம் தனுஷ் வந்து நான் வேற பொண்ணை லவ் பண்ணுறேன், ஐடியா கூடன்னு அவர்கிட்டே கேட்டிருப்பாரு. ஸோ அதனால் நித்யா மேனன் சொல்ல முடியாமல் இருந்திருப்பாங்க. நீலாம் ஒரு மனுஷனாடான்னு சொல்லி திட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ தான் தனுஷ்க்கு புரியுது, அவர் நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அழுதுகிட்டே அந்த கிஃப்ட்ஸை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே 1 month லேட்டர்னு காட்டுறாங்க. நித்யா மேனனுக்கு தனுஷ் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கேன்னு கேட்குறப்ப, எனக்கு இங்கே வந்ததே பிடிக்கலடா, திரும்ப வீட்டுக்கு வந்துடலாமான்னு பார்க்குறேன், அப்படியே வெற்றிடமாக இருக்குது, என்னை சுற்றி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க. நீ எதுக்கு வர, ஒன்றும் கவலைப்படாத, என்ன 2 வருஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக உனக்கு ஈஸியாக வாட தெரியுது அப்படிங்கிறப்ப, அப்படியே திரும்பி பாருங்கிறப்ப தனுஷே கனடா வந்திருக்காரு. நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, நான் உனக்காக ஒன்றுமே பண்ணதில்லை, நீ எனக்காக அங்கே வர்றது கரெக்ட் கிடையாது, உனக்காக நான் இங்கே வர்றது தான் கரெக்டுன்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன, இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் தான் நெக்ஸ்ட்டு. நித்யா மேனனோட தனுஷ் கனடாலேருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே 2 பேருக்கும் மேரேஜ் தான். ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவில் விளக்கேற்றுறாங்க. ஸோ இவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம ஹீரோ எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்குன்னு அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா நம்ம ஹீரோ ஃபெயிலுங்க. சரின்னு எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க, விட்ரா, இன்னும் எத்தனை அட்டம்ப்ட்னாலும் எழுதி நீ பாஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தனுஷோட தாத்தா பாட்டிலாம் கூட மேரேஜுக்கு வந்து இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ மேரேஜ் நல்லபடியாக முடிச்சிருச்சு. எல்லாம் மறுபடியும் இயல்பாக மாறுது. தனுஷும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நித்யா மேனனும் அதே கம்பெனியில் அதே வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் அவ்வளோ எமோஷ்னலாக சூப்பராக நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 சேனல்லையுமே நான் வேறு வீடியோஸ் தான் போடுவேன். இந்த சேனலில் போட்ட மூவியை அந்த சேனலில் போட மாட்டேன். அதனால் நீங்கள் 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.